வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம தக்காளி ஜாம், அதாவது டொமேட்டோ ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ. இந்த தக்காளி ஜாம் பிரியாணிக்கு ஒரு நல்ல சைட் டிஷ். காரமாக நீங்கள் பிரியாணி செஞ்சுட்டு இந்த தக்காளி ஜாம் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும் சாப்பிட. இதுக்கு தேவையான பொருட்கள்: முதல்ல 7 தக்காளி நல்லா பழமாக எடுத்து தண்ணியில் வேக வச்சுருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் வாசத்துக்காக சேர்த்துக்கிறோம். அப்புறம் 1 கப் திராட்சை, 1 கப்பு பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழத்தில் விதைய எடுத்துருங்க, 1 கப்பு ஜீனி, அப்புறம் 1 கப் முந்திரி, அப்புறம் உடைச்ச பாதாம் 1 கப்பு. தக்காளி வந்த பிறகு அந்த தோல் தனியாக வந்துடும். இந்தமாரி வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தக்காளியை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வைங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படி ஜாம் செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வேக வச்ச தக்காளி எடுத்துகிட்டு தோலை நல்லா தோல் தனியாக வந்துடும், அதை நல்லா உரிச்சி எடுத்துக்கணும். உரிச்சி எடுத்துட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. இது நல்லா மசிக்கணும். மசிக்க தான் உங்களுக்கு அது ஜாம் மாதிரி வரும். மசிக்கலைன்னா உங்களுக்கு அது அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும். நல்லா மசிங்க. அடுப்பில் ஒரு டவாவை போட்டுக்கோங்க. ரெண்டு கரண்டி நெய் நல்லா ஊற்றிக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் ஒரு அரை கரண்டி கூட ஊற்றலாம். நாங்கள் அரை கரண்டி சேர்த்து ஊற்றுறோம். எடுத்து வச்ச பாதாமை முதல்ல அதை நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரியை போட்டுக்கோங்க. எடுத்து வச்சிருக்க முந்திரியை பாதாம் நல்லா வறுப்படட்டும். வறுப்படுற வரையும் நல்லா அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. செவந்த முந்திரியையும் பாதாமையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யில் எடுத்து வச்சுருக்க திராட்சையை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3த்தையும் போட்டு லைட்டாக ஒரு எண்ணெயில் லைட்டாக பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நெய்யில் இருக்கு. இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3த்தையும் நெய்யில் போட்டு லைட்டாக பொரிஞ்சு வந்தோடனே நம்ம மசிச்சு வச்சுருக்க தக்காளியை அதில் கொட்டுங்க. தக்காளி ஓரளவுக்கு இந்த மாதிரி சேர்ந்து வந்ததும் நீங்கள் எடுத்து வச்சுருக்க டேட்ஸை முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நல்லா டேட்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா பரட்டி விடுங்க. தக்காளியும் பருத்தி மூலம் நல்லா சேர்ந்து வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை அதோட இப்போ சேர்க்க போகிறோம். உப்புகள் 2 சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டொமேட்டோ ஜாம் கொஞ்சம் சப்புன்னு இல்லாமல் இருக்கும். நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். பாருங்கள், இதுதான் ஜாமோட பக்குவம். வந்துட்டு ஜாமு இதில் இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாத்தையும் கலக்க போகிறோம். இதெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா சுவையான டொமேட்டோ ஜாம் ரெடி. இதை பசங்களுக்கு நீங்கள் இட்லி தோசைக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம், பிரியாணிக்கு வச்சுக்கலாம். பசங்க இதை விரும்பி சாப்பிடும். எங்கள் வீட்டில் இருக்க பசங்க இதை விரும்பி சாப்பிடுது. உங்கள் வீட்டில் செஞ்சு சின்ன பசங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கு பிரியாணியோடு சேர்த்து கொடுங்க. சுகர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் பார்த்து சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க. சுவையான டொமேட்டோ ஜாம் ரெடி. நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிடுங்க. போய் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க எப்படி இருக்குன்னு. அடுத்தடுத்து எங்களோட வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். டொமேட்டோ ஜாம் செஞ்சாச்சு. டொமேட்டோ ஜாமுக்கு மெயின் டிஷ்ஷாக அடுத்த வீடியோவில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் சொல்ல போகிறோம். அதையும் மறக்காமல் பாருங்கள்.